நாய்க்குட்டிகளை எல்லாம் வந்து சிற்றுண்டி சாலை சந்தோஷமாக இந்த பொழுதை கழிக்கிறதுக்கு இந்த கடலால் வந்திருக்கு போல எடுத்து குளிக்கும் பகுதி என்னவா இருக்கும். கிரீம் கொண்டு வந்து அந்த ஆட்டோ எல்லாம் வந்து இஞ்சி பாருங்க, சுட சுட வடையா இஞ்சி பாருங்க. வணக்கம் ராவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் தொண்டைமனாற்றில் நிற்கிறோம். தொண்டைமனாறு அக்கரை பீச்சுக்கு தான் போக போகிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக அழகான கடற்கரைகளில் இந்த தொண்டைமனாறு அக்கரை கடற்கரையும் வந்து மிக முக்கியமான இடத்தை வகிக்குது. அக்கரை கடற்கரையில் வந்து உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய பாரத வளமை சரியோ. இப்போ வந்து அக்கரை கடற்கரை டெவலப் ஆகி கொண்டு இருக்குது, அபிவிருத்தி செய்யப்பட்டு கொண்டு வருது. வெளிநாட்டு தரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அக்கரை கடற்கரை வந்து தயாராகி கொண்டிருக்குது. ஒவ்வொரு கிழமையிலையும் அதிகமாக வந்து வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்களும் வந்து அதிகமாக உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள் மக்கள் எல்லாம் பாரத வளமை தொடர்ந்து வாங்க. நாங்கள் அக்கரை பீச்சில் போய் பார்ப்போம். இஞ்சால வந்து அச்சுவேலிக்கு போகுது அப்படியோ. இது வந்து தொண்டைமனாறு கடற்கரை அக்கரை கடற்கரைக்கு போகுது. மற்ற தொண்டைமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்துக்கும் போகலாம். இதான் வந்து தொண்டைமனாறு பாலம். இது வந்து இஞ்சால பலாலிக்கு போகுது. இப்போ இதால் போனால் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்துக்கு பரிசுத்துறைக்கெல்லாம் போகலாம். இதான் வந்து தொண்டைமனாறு அக்கரை கடற்கரை. ரைட், இதுதான் தொண்டைமனாறு அக்கரை கடற்கரையினுடைய நுழைவாயில். இப்போ வந்து இதில் வந்து வாகனங்கள் பார்க் பண்ணியிருக்குது. அதில் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கு பாருங்க, அதிலே ஆடலாம். இஞ்சால வாகன தரிப்பிடம் புதுசாக இந்த போட் பலகையெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, அதான் நீட்டாக இருக்குது. இதில் சிற்றுண்டி சாலை என்று போட்டிருக்கு பாருங்க. இங்கால சிற்றுண்டி சாலையை போகலாம் சரியோ. இதில் சிற்றுண்டி சாலை வந்து இதை ஓப்பன் பண்ண இல்லை, இப்போ செய்து கொண்டிருக்கணும் சரியோ. சிற்றுண்டி சாலை அங்கால ஒவ்வொரு வட்ட வடிவான கூரையெல்லாம் போட்டு வடிவான நீட்டாக செய்திருக்கிறேன் பாருங்க. இதில் வந்து ஒவ்வொரு முதல் நார்மலாக தானே இருந்தால் இப்போ அந்த நடைபாதையெல்லாம் போட்டு வடிவாக அழகுபடுத்தியிருக்கிறேன். அதே நேரம் அங்கால் பக்கத்தில் இந்த காணிகள் எல்லாம் திருத்தி தனியாக ஏதோ பில்டிங் ஏதோ வரப்போகுது, ஒரு இடம் திருத்தி வெட்ட வழியாக வச்சிருக்கிறேன். எதுவும் கட்டடங்கள் எதுவும் வரப்போகுது போல இருக்குது சரியோ. இது வந்து வட்ட கொட்டில் பாருங்க. இப்போ தான் டெவலப் ஆகி கொண்டு வருது. நிறைய மக்கள் எல்லாம் பாருங்க குடும்பமாக வந்து கடலை ரசித்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து தண்ணி தொட்டி இருக்குது, தண்ணி டேங்க். இதில் போகிற வட்ட கொட்டில் இதில் பாருங்க. இதில் ஒரு அறிவித்தல் ஒன்று போட்டிருக்கிறோம். கால்நடைகளை குளிப்பாட்ட தடை, நாய்க்குட்டிகள் ஆடு மாடுகளை கொண்டு குளிப்பாட்ட தடை செய்யப்பட்டிருக்கு போட்டிருக்கிறோம். கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்து கடல்வாழ் உயிர்களை பாதுகாப்போம். நிறைய மக்கள் குளிச்சு கொண்டிருக்கிறோம். இங்கே வருங்க, நல்ல அழகாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அழகான கடற்கரைகளில் இது முன்பு தற்காலத்தில் வந்து நல்லா டெவலப் ஆகி கொண்டிருக்கு. குளிக்கும் பகுதி போட்டிருக்கு, நம்ம குளிக்கும் பகுதி. படுத்தடியில் ஓரளவு அந்த கல்லுகள் எல்லாம் கிளியர் பண்ணி குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்கிறோம். இந்த பெஞ்சில் இருக்கலாம். மற்ற இடம்லாம் இப்போ வந்து இந்த பெக்கோவால் கிண்டி இருக்கிறோம். டெவலப் ஆக போகுது, என்ன செய்ய போயிடும் சரியோ. மழை போய் பார்ப்போம் வாங்க. இதில் இந்த நடபாதை எல்லாம் போட்டுக்கூடாது. இதில் வந்து ஏதோ ஒரு வட்டமாக செய்திருக்கிறோம் பெருசாக, என்னவா இருக்கும் இதுதான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பகுதியெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த மாரிக்கு முதல் இந்த ஆற்று வெள்ளம் அப்படியோ கடலை நோக்கி வாடுறது, கடலும் ஆரம் கலக்கிற இடமும் கூட தான். இந்த பகுதி வந்து இதால் ஓரளவு போகக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இடத்துல வந்து இப்படி சுற்றி வந்து இப்படி தொடக்குது.
ஆறு பாய்ச்சல் வந்து மாறிடுச்சு. இஞ்சால அப்படி ரவுண்டா அப்படி வளைஞ்சி வருது வேற. அங்கே வீசி கொண்டிருக்கிறான். நல்ல ஒரு அழகான பொன்மாலை பொழுது. சரியோ, நிறைய மக்கள் வந்து மகிழ்ச்சிகரமாக தங்களை பொழுதாக கழிச்சு கொண்டிருக்கிறோம். மணல் திட்டி போட்டிருக்கு, அந்த தூரம் இல்லாமல் கழிக்கிறேன் பாருங்க. கடல் அடியால் சாமான்கள் வந்து அடைஞ்சு வந்துக்கிறாங்க. வருங்காலத்தில் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நீட்டான ஒரு கடற்கரையாக வரும். இந்த பாதி ஓரங்களில் எல்லாம் வந்து பெஞ்செல்லாம் போட்டிருக்கலாம். கடலை பார்த்து ரசித்து கொண்டிருக்கலாம். அப்படியோ ஜலம் வந்தீங்கன்னா இது வந்து ஓலியால் வேஞ்சிருக்குது. சரி, அது ஹோட்டல் இதுக்குள்ளே இருந்து கடலையும் பார்த்து ரசித்து கொண்டு அந்த சிற்றுண்டியெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். இது என்ன தூண்டில் சுமார் தூண்டில் ஒன்று பழுவி இருக்குங்க. மீன் தூண்டில் சும்மா கடலால் வந்திருக்கு போல எடுத்து கொழுவி கிடக்கு. ஆக்களுக்கு காலில் குத்தக்கூடாதுன்றதுக்காக கொழுவி வச்சிருக்கணும். அப்படியோ இப்படி வந்தீங்கண்டா இதில் சிறுவர் பூங்கா கால போகிற பகுதி சிறுவர் பூங்கா போட்டிருக்கு பாருங்க. சிறுவர் பூங்காவுக்கு இப்படி போகணும். இது வந்து இப்போ புதுசாக செய்த சிற்றுண்டி சாலை. என்ன கொஞ்ச நாளால் இதில் வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிற்றுண்டிகளை வாங்கி சுவைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இதால் போனீங்கன்னா இங்கே பாருங்க, சவுக்க மரங்கள் எல்லாம் நட்டு வடிவாக இருக்குது. சின்ன சின்ன மரங்களும் இடைக்கிடையாக வச்சிருக்கணும். அப்படியோ வந்தோம்னா இதில் வந்து போட்டிருக்குது கட்டண குளியலறை. சரியோ, கடலில் குளிச்சுட்டு அப்படியோ வந்து நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு இஞ்சால வந்து கட்டண குளியலறை இஞ்சால பார்ப்போம்மா. இந்த நடைபாதையெல்லாம் இப்போ கிட்டடியில் தான் செய்திருக்கிறோம். இதே ஒரு சிற்றுண்டி சாலை வேற போகும். நல்லா வடிவாக இருக்கேன். இதில் வேறங்கோ ஆக்கள் எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு பட்டை கொட்டில் ஒன்று கிடக்கு. எல்லா இடம் வந்து இந்த வெக்கோவால் உழுது இருக்கு. சரி, நினைக்கிறேன் அது இல்லாமல் வந்து புல்லுவல் எல்லாம் கண்டது எல்லாம் கிளறி கிடக்கு. சில வேலை அதுவும் வந்து வேறு எதுவும் போட்டு டெவலப் பண்ண போய் நம்ம இருக்கு. இப்போ தான் நாங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். கழிப்பறை இருக்கு. ஆண்கள் பெண்களுக்கான கழிப்பறைகள் இஞ்சால தான் இருக்கு. இது வந்து கழிப்பறை. இதில் வந்து இந்த ஊஞ்சல் போட்டுக்கூடாது பாருங்க. ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா ஒரு ஜாலியாக கடலை ரசித்து கொண்டிருக்கலாம். சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருமா வந்து இதில் வந்து இருந்து ஊஞ்சல் ஆடக்கூடிய மாதிரி இருக்கும். சிறுவர் பூங்காவுக்கு இருக்கின்ற ராட்டினங்களில் வந்து பெரியாக்கள் இறையலாம். இது வந்து பெரியாக்களுக்கானது. சின்னாக்களை விட்டுட்டு ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இந்த பொழுதை கழிக்கிறதுக்கு இந்த அக்கரை பீச் வந்து நல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த கடற்கரைகளில் தற்காலத்தில் இது வந்து டெவலப் ஆகி கொண்டு வருது. சிறப்பான ஒரு கடற்கரையாக இருக்கும். எல்லாரும் வாங்கோ, சந்தோஷமாக இந்த பொழுதை கழிக்கலாம். சிறுவர்கள் பெரியவர்களோட இணைந்து நல்ல ஒரு அமைதியான முறையில் சந்தோஷமாக இந்த பொழுதை கழிக்கலாம். புதுசாக கட்டின கழிப்பறைகள். இது ஆண்கள் கழிப்பறை. இங்கே பாருங்க, பெண்கள் கழிப்பறை. இது வந்து புதுசாக கட்டியிருக்கணும். இன்னும் திறக்கையில் இன்னும் கொஞ்ச காலத்தால் திறப்பினோம். இப்படியே போனால் அதுக்கு அடுத்தது இந்த சிற்றுண்டி சாலையும் இன்னும் கொஞ்சம் காலத்தால் திறந்துடுக்கணும். சரியோ, இஞ்சால போனால் 12 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டும் பாவிக்கவும். இது வந்து சிறுவர் பூங்கா. இதால் போவோம்பா. இப்போ இதெல்லாம் வந்து இந்த நடபாதையெல்லாம் போட்டு நல்லா டெவலப் ஆக்கி வச்சுருக்கணும். முதல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியான புல் வளம் இருந்தால் இப்போ கொஞ்சம் நல்லா கிளியராக நீட்டாக இருக்குது பாருங்க. நீட்டாக இருக்குது. இது வந்து சர்க்கீஸ்.
சர்க்கஸ் இருக்குது. இந்தியாவில் ஊஞ்சல்கள் இருக்குது. 4 ஊஞ்சல் இருக்குது பாருங்க. ஊஞ்சல் உண்மையில் நல்ல ஒரு விஷயம். இங்கே பாருங்க, இப்போ இந்த பகுதியெல்லாம் வந்து முதல் சரியான புல்லுவலாக இருந்தால் இப்போ எல்லாம் வெக்கோவால் கிண்டி கிளறி இருக்கிறேன். புல்லுவலையும் காண இல்லை, எல்லாம் டெவலப் ஆகி கொண்டு வருது. சரியோ, சின்னாக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து விளையாடுறது மாத்திரமில்லை, சின்னாக்களை வந்து அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் எடுக்கலாம். பட் அது நிறைய மக்கள் வந்து அதாவது வீடியோ ஷூட்டிங் எல்லாம் செய்கிறதுக்கு வாரது. இது பாருங்க, இது வந்து ராட்டினம் சுற்றுறது. முதல்லெல்லாம் இது ஃபுல்லாக சரியான புல்லுவலா கிடந்தா, இப்போ எல்லாம் புல்லுவலெல்லாம் பட்டி நீட்டாக திருத்தி இருக்கேன். நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கா? தள்ளி விடட்டா அப்படி ஆட போனா படிக்கணும். சின்னாக்கள் எல்லாம் மகிழ்கிறோம் பாருங்க. இந்த சரக்கல் விளையாட்டுகள் எல்லாம் வந்து எங்களுடைய மகன் மகள் 2 பேருக்கினுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் இந்த அக்கரை பீச்சில் தான் செய்திருக்கிறோம். அந்த டைம் வந்து இதில் வந்து எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கிறோம். அதே நினைச்சிருக்கிறோம் பாருங்க. சரி காணு லைட்டெல்லாம் பூட்டிட்டாரு. நல்ல ஒரு அழகான இடத்துல நல்ல அமைதியான சூழல்ல இந்த கடற்கரை அமைஞ்சிருக்குது பாருங்க. இப்போ மக்கள் கொஞ்சம் கூட வந்துட்டோம். வெறுமனே கடலை ரசிக்கிறதுக்காக கடற்கரைக்கு வர மாத்திரம் இல்லாமல் நிறைய கல்யாண வீடு மற்ற பிறந்த நாள் தொடர்பான அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வந்து இந்த கடற்கரையிலையும் கொண்டாடுறது வழக்கம். நிறைய மக்கள் அப்படி வருவினம். மற்றது வீடியோ ஷூட்டிங் அவுட்டோர் எல்லாம் எடுப்பினோம். நான் வந்து என்னுடைய மகன் மகள் 2 பேருனுடைய பிறந்த நாளும் இந்த கடற்கரையில் தான் கேக் வெட்டி கொண்டாடினாங்க. அது தொடர்பாகவும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நினைச்சிருக்கிறேன் பாருங்க. நீங்களும் குடும்பமாக வந்து அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இந்த பொழுதை கழிக்கிறதுக்கு இந்த கடற்கரைக்கு நீங்களும் பெறலாம். ஐஸ்கிரீம் கொண்டு வந்து அந்த ஆட்டோ எல்லாம் வந்திருக்கு. இவர் வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே வரான். சரியோ, நிறைய மக்கள் வரையினம் தானே. மற்ற ரோல்ஸு வடையெல்லாம் கொண்டு வந்து அங்கே ஒரு அண்ணா நிற்கிறார் பாருங்க. சுட சுட ரோல் வடையல். எவ்வளோ அண்ணா வடை? 20 ரூபா. ஒரு 5 வடை தாங்க. சுட சுட வடையா? ஒரு நாள் மாறினீங்களே. ஆனால் மக்கள் எப்படி கூட வருவீனமா? குறைவேண்ணே பாருங்கோ. நல்லா சுட சுட வடை சாப்பிடலாம். 20 ரூபாண்ணே. வடை மட்டும் தானே கொண்டு வர நீங்கள்? கறி வடை கொண்டு வர. கறி வடை போடையில் மிஞ்சால ஐஸ்கிரீம் ஆட்டோலாம் நிற்கிது. சரியோ, குடும்பமாக வந்து சந்தோஷமாக பொழுதாக கழிக்கிறதுக்கு எங்களோட அக்கறை கடற்கரைக்கு வாங்க எல்லாரும்.